இந்த பரிசுத்த வேதாகமத்தில் ஆண்டவர் எழுதி நம்ம கையில நம்மளிடத்துல சொல்லி கொடுத்துட்டாருன்னா அது காதுல கேட்டதை காட்டிலும் அதிக நம்பிக்கைக்குரியது. ஆமே. இன்னைக்கு நீங்க ஜெபிக்கும் போது உங்க காதுல மகனே மகளே என்ன செய்கிறாய் ஏதாவது பேசுற சத்தம் இருக்குல்ல, அதை விட அதிக நம்பிக்கைக்குரியது உங்க கையிலும் என் கையிலும் இருக்கிற பரிசுத்த வேதாகமத்தின் எழுத்துக்கள். அல்லேலூயா. அதை விசுவாசிக்கணும். அந்த விசுவாசத்தை நாம் பேசுகிறவர்களா இருக்க வேண்டும். ஆமே. விசுவாசித்தேன் ஆதலால் பேசுகிறேன் என்று எழுதியிருக்கிறது போல அந்த விசுவாச ஆவியை உடையவர்களாய் நாங்கள் இருக்கிறோம்னு சொல்றாரு. முதல் காரியம் இந்த விசுவாசத்துல வளர, இந்த விசுவாசத்தின் மூலமாய் நம்முடைய தடைகளை நீக்க, இந்த விசுவாசத்தின் மூலமாய் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற நாம் விசுவாசத்தை பேசுகிறவர்களாய் இருக்க வேண்டும்.